ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நீலா ரூம்குள்ளே பயங்கர கோவமாக இருக்காங்க. பின்னாடியே நம்ம சோழனும் ரொம்பவே அப்செட்டாக வராங்க. இங்கே பல்லவன், பாண்டியன், சேரன் இவங்க 3 பேருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு, டேய் சோழா, என்னடா என்னாச்சு? நீலா ரொம்பவே கோவமாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிச்சுடா. நீயும் நிலாவும் ஏதோ சத்தம் போட்டு சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? இங்கே பாரு சோளா, 2-3 நாளாவே நீ ஆளே சரியில்லை. என்னாச்சுடா? ஏன்டா நீ இப்படி முரடா மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன நான் பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகவனை அப்படின்னு சொல்லிட்டு. ராகவா? யாரு? நிலாவோட எம்டியா? அந்த முதலாளியா காரணம்? அவங்களால நீ எதுக்காகடா இப்படி நிலா கிட்ட கோவப்படுற? இங்கே பாருண்ணே, என்னால் கோவப்படாமலும் இருக்க முடியலண்ணே. அண்ணே, சத்தியமாக அவனை அடித்து கொன்னே போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. சேரன் இருந்துட்டு, டேய் சோளா, என்னடா எதுக்காக இந்த அளவுக்கு நீ கோவப்படுற? அடித்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஜெயிலுக்கு போவியா? இங்கே பாரு சோளா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்றுமே சரியில்லை. இப்போது நிலா கிட்ட எதுக்காக சண்டை போட்ட? உங்கள் 2 பேருக்குள்ளே என்னடா பிரச்சனை? எதுக்காகடா உங்களுக்கு அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்கவும், உடனே சோழன் சொல்கிறாங்க, அண்ணே எல்லாமே அந்த ராகவல் தானே. ராகவ் மட்டும் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நிலா கிட்ட நானும் இவ்வளோ கோவமாக நடந்திருக்க மாட்டேன், நான் இவ்வளோ கோவமாகவும் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அப்படி என்னடா நடந்துச்சு? அந்த ராகவ் உங்ககிட்ட அப்படி என்னடா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சொல்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் நிலாவை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக போயிருந்தேன். அப்போது ராகவ், இது ஏன் ஆள், நீ பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை வாங்கி அவனே நம்பரை போட்டு என்கிட்ட கொடுக்குறானே. அப்போவே அவன் மூஞ்செல்லாம் அடித்து பேர்த்திருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேனே. அப்போத்துலேருந்து என்னால் ஒழுங்காக எந்த வேலையுமே செய்ய முடியலண்ணே. சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட உள்ளுக்கு போக மாட்டேங்குதுண்ணே. எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் ரொம்பவே கோவமாக இங்கே சொல்லவும், இதை கேட்ட பாண்டி இருந்துட்டு, டி சோளா, என்னடா சொல்கிற? நீ சொல்கிறது உண்மையா? அப்போது அந்த எம்டி நிலாவை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, அவனோட மனசுக்குள்ளே இப்படி ஒரு கெட்ட எண்ணம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கு, அதாவது அந்த ப்ராஜெக்ட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்களாம், அதுக்காக வாட்ச்மே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த இது ராகவ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அதையுமே ஃபோட்டோ எடுத்து ஹார்ட்டு கிஸ்ஸுன்னு எப்படியெல்லாம் போட்டு வச்சுக்கிறான்னு பாருங்கள், நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பல்லவன் எடுத்துட்டு, அண்ணி அழகாக இருக்காங்க. அண்ணியை பார்த்ததும் எல்லா பசங்களுக்கும் லவ் வரதான் செய்யும். ஆனால் இவன் ஒரு படி மேலே போய் உன்கிட்டே ஏன் ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை அன்னிக்கு கல்யாணம் நடந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சோழன், இல்லை அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிலா என்ன கல்யாணம் ஆகலைன்னா சொல்லி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சேரன் இருந்துட்டு, இங்கே பாருடா, கண்டிப்பாக நிலா கல்யாணம் ஆகிருக்கிற பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த ராகவ் நிலாவை அதாவது லவ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. நிலா ஒரு வேளை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வச்சிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவை நிலா எடுக்கவே இல்லைல்ல தானே. 2 பேருக்குமே இப்போது டிவோர்ஸ் நடக்க போகுது. உனக்கும் நிலாவுக்கும் நடந்த கல்யாணத்தை நிலா ஒரு கல்யாணமாகவே எடுத்துக்கல. அதனால் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு கூட அதாவது ஜாயின் பண்ணுறப்போ சொல்லியிருக்கலாம்ல சோலா, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு, நீ கோவப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா என்னால் கோவப்படாமல் இருக்க முடியும்? நிலா என்னதான் இருந்தாலும் நான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கேன், அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்னு. அவளை எப்படியாவது மனசை மாற்றிடணுன்றதுக்காக நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்லண்ணே. அப்படி இருக்கிறப்போ அவன் என்கிட்டே அப்படி சொன்னதுனால என்னால் அதை தாங்கிக்கவே முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சோளா, நீ கோவப்படாமல் இரு. நடந்தது என்னன்னு தெரியாமல் இப்படி கோவப்படாத. நிலாக்கிட்டேயுமே எதுக்காகடா சண்டைக்கு போகிற? அண்ணே, எனக்கு என்னமோ நிலாவும் அந்த ராகவும் சந்தோஷமாக ஜாலியாக அவுட்டிங் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராகவை நிலா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பேசவும், இங்கே சோழன் பேசுகிறது எல்லாமே ரூம்குள்ளே கேட்குது. இங்கே நம்ம நிலா பயங்கர கோவமாக வெளியே வராங்க. போது நிறுத்துங்க சோழன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அசிங்கமாக நான் எப்போவுமே பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். நீங்கள் அதாவது ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கா நடக்கலையான்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அது வந்து பார்த்தீங்களாண்ணே, நிலா எப்படி யோசிக்கிறாங்கன்னு. அப்போது எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த ஆஃபீஸில் உள்ள யாருக்கிட்டையுமே சொல்லலை. அதனால தான் அந்த ராகவ் லவ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிலாக்கிட்டேயுமே சொல்லியிருப்பான் போல. அதனால தான் அடிக்கடிக்கு இவங்க ரெஸ்டாரண்ட்டு அங்கே இங்கேன்னு போகிறதும், அந்த ராகவ் வந்து இங்கே பிக்கப் பண்ணுறதும், அடிக்கடிக்கு வீட்டுக்கே வந்து பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. நிலாவுக்குமே அந்த ராகவை பிடிச்சிருக்கு போலண்ணே. ஏன்னா அவன் பெரிய ஆர்க்கிடெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேடமும் அதுதான். அதுக்கப்புறம் நான் சாதாரண டிரைவருன்னு என்கிட்டேருந்து எப்படியாவது நழுவி போய் அந்த பெரிய பணக்காரனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நிலா வந்து நினச்சிட்டாங்க. சரிங்க விடுண்ணே, என் மனசை தேத்திக்கிறேன். வேற என்ன பண்ணுறது? இவங்களுக்காக உதவி செய்ய போய் இப்போ என் வாழ்க்கை தானே நடுத்தெருவில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் அவங்க பாட்டுக்கு பேசவும் நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் இவர் இப்படி பேசுகிறத நிப்பாட்ட சொல்லுங்கள். இவர் நினைக்கிற மாதிரி நான் சத்தியமாக நினைக்கவே இல்லைண்ணே. அந்த ஆஃபீஸ்க்கு நான் முதல்ல ஜாயின் பண்ணுறப்போ அவருக்கும், அதாவது சோழனுக்கும் எனக்கும் நிறையவே வேறுபாடு இருந்தது. 2 பேருக்குமே அடிக்கடிக்கு சண்டை வரும். அது மட்டும் இல்லாமல் பிடிக்காமலும் இருந்தது. அதனால் அந்த ஒரு கோவத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன். மற்றபடி ராகவலை நான் லவ் பண்ணவே கிடையாது. அந்த ஆஃபீஸில் நான் வேலைக்கு மட்டும்தான் நான் போனேன். வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய பெரிய கனவு. அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அங்கே போயிட்டு வேலை மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த ராகவ் கூட கடலை போகிறது, அவரை லவ் பண்ணுறது, அவரை கூட்டிக்கிட்டு வெளியே ஊரை சுற்றுறதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலண்ணே. என் மனசில் அந்த ராகவ் இல்லவே இல்லைண்ணே. சோழன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் சொல்கிறாங்க, அண்ணே இவங்க பொய் சொல்கிறாங்கண்ணே. இவங்களுக்கு அந்த ராகவை பிடிக்க தான் செஞ்சுருக்கு. அப்போது அவங்க கொடுக்குற வாட்செல்லாம் இவங்க எதுக்காக வாங்கணும்? அது மட்டும் இல்லாமல் அந்த ராகவ் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். அதுவும் ஹார்ட்டில் அம்பு விட்டுருக்கான். அதை இவங்க பார்க்காமலே இருந்திருப்பாங்க. அவனோட நம்பரு நேற்றுக்கு தான் எனக்கு வந்துச்சு. எனக்கே அந்த ஸ்டேட்டஸ் வரப்போ இவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா என்ன? அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் இவங்க நடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்கண்ணே. அதுக்கு எதுக்காக என்ன இவங்க இப்படி கஷ்டப்படுத்தணும்? நான் இவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரியும். ஏன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இவங்க உடனே இங்கேருந்து கிளம்பிருக்கலாம்ல. தேவையில்லாமல் இவங்க இங்கே இருந்து எதுக்காக என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. நிலா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சோழனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. பல்லவன் இருந்துட்டு, அண்ணே நீ பாட்டுக்கு எதுக்காகண்ணே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற? இப்போ பாரு அண்ணி அழுறாங்க. அண்ணி நீங்கள் அழுகாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லவும் உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோழா நடந்தது என்னன்னு தெரியாமல் முழுசாக தெரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குடா. நிலா அதான் அந்த ராகவை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லுதில்ல, அதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுடா. எதுக்காகடா இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எதுவுமே பேசுறதில்ல. நிலா அழுறதை பார்த்ததுமே அவங்களுக்குமே மனசு கஷ்டமாயிடுது. தேவையில்லாமல் நம்ம வார்த்தையை வெளிவிட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பார்ப்பானிலா நீ அழுகாதப்பா, இந்த சோழனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவன் உண்மையாகவே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான்ப்பா. அதான் எவனோ ஒருத்தன் உன்னை தன்னோட ஆளுன்னு சொன்னதை அவனால் தாங்கிக்க முடியல. அந்த கோவத்தில் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு அவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த ராகவெல்லாம் நான் லவ் பண்ணவே இல்லைண்ணே. நான் வேலைக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய கனவுன்னு உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும்ல. என் வேலையை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆனால் ராகவ் மனசுக்குள்ளே இப்படி ஒரு கேவலமான எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைண்ணே. அது மட்டுமான ஒரு கொஞ்ச நாளாகவே அந்த ராகவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அடிக்கடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அது மட்டுமா 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த காலுக்கும் அந்த மெசேஜுக்கும் நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேனே. நீங்கள் வேணா என் ஃபோனை பாருங்கள். இது விஷயமா நான் சோழன்கிட்ட சொல்லணும். சோழன்கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் நான் நினச்சேனே. அது விஷயமா இவர்கிட்ட பேச போனப்போ கூட என்னை எவ்வளோ கோவமாக திட்டுனாரு தெரியுமா? என்கிட்ட பேசுறதுக்கே அவருக்கு விருப்பம் இல்லைண்ணே. அப்போல்லாம் சோழன் என்கிட்ட பேசுறதுக்காக வருவார். ஆனால் நான் அவரை அவாய்ட் பண்ணிக்கிறேன். எத்தனையோ நாள் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது நானாக போய் முன் வந்து பேசினாலுமே அவர் என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாருண்ணே. அவர் என் மேலே நிறைய கோவப்படுறாருண்ணே. ஆனால் இதுக்கு பின்னாடி அந்த ராகவ் தான் இருக்கார். ராகவ் பற்றின விஷயமாக பேசுறதுக்காக இவர்கிட்ட நான் எத்தனையோ டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் இந்த கோவத்தில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேனே, அந்த ராகவெல்லாம் நான் லவ் பண்ணவே கிடையாதுண்ணே. அந்த ராகவுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் இப்போ விடவே மாட்டேன். இப்போவே நான் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் எடுத்துகிட்டு, இங்கே பார்ப்பானிங்களா நீ கோவப்படாதப்பா, நீ
போயிட்டு உன் பாஸ் கிட்ட நீ பாட்டுக்கு ஏதாவது கோவத்தில் பேசிட்ட அப்படின்னா அந்த வேலை உனக்கு இல்லாமல் போயிடும்லப்பா. அதான் உன் மனசுக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும்ல நீ அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, எல்லா விஷயத்துலையுமே நான் எப்போவுமே பொறுமையாக தான் இருப்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாதுண்ணே. நான் பண்ணாத ஒன்று நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த திருத்தமாக சோழன் சொல்கிறப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. சோழன் சொன்னதை நினச்சி நினச்சி நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே. அண்ணே நான் இப்போவே ஆஃபீஸ்க்கு போகணே அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா இன்னும் சாப்பிட கூட இல்லை அண்ணே, சாப்பாடெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து பரபரப்பாக அப்படியே ஆஃபீஸ்க்கு ரெடியாகி கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம சோழனே அதாவது ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருவேளை நிலா வந்து அவனை லவ் பண்ணியிருக்க மாட்டாங்களோ, அவன் லவ் பண்ணுறது அவன் மனசில் உள்ள கெட்ட எண்ணம் நம்ம நிலாவுக்கு தெரியாமல் போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம சோழன் வந்து யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம சீரன் இருந்துட்டு, டே சோழா பாத்தியா நிலா எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுதுன்னு சொல்லிட்டு. நிலா எப்பவுமே பொய் சொல்லாதுன்னு உனக்கு தெரியாதாடா? எப்பவுமே பொய் சொல்கிற ஆள் அந்த நிலா கிடையவே கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி இருந்துட்டு, அண்ணே இவன் அதிக பிசங்கித்தனமாக பண்ணிடுவான், அதுக்கப்புறம் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குவான். இவன் எது எது பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியுமே கோவமாக பேசவும் உடனே பல்லவன் இருந்துட்டு சோழன்கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, அண்ணி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களை நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட சுயநலம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். என்னை பற்றி நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டீங்களே. எனக்கு எப்படி இருக்கும், நிலாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளை எப்படியாவது மனசை மாற்றி அவளை என் கூட வாழ வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த ராகவ் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? அதான் நான் இப்படி கோவப்பட்டேன். நீங்கள் என்னடானா நிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டா ஐயோ வீடே சரிஞ்சு விழுந்துடும் அப்படின்ற மாதிரி உங்களோட சுயநலத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து ரொம்பவே கோவப்படவும் உடனே சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு சோழா, உன்னுடைய வாழ்க்கை பற்றி நாங்கள் யாரும் யோசிக்காமலாம் இல்லை. நீ நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. இங்கே பார், உன்னுடைய அவசர புத்தியால் நீ நிலா கிட்ட ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் வாங்கிக்குவ. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீ நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் போயிடும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு சோழா. எதுக்காக நிலா கிட்ட இப்படி கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாமே. நிலா பாவுண்டா. அது மட்டும் இல்லாமல் ராகவ் மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணம் நிலா மனசுக்குள்ளே இல்லைடா. ராகவ் இப்படி இருக்காரு அப்படின்ற விஷயமே இப்போ தான் ரீசெண்டாக அவளுக்கு தெரிய வந்திருக்கு. அது விஷயமா உன்கிட்ட பேசணும்னு கூட நிலா சொல்லிச்சுல்ல. அதெல்லாம் ஏன்டா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே எனக்குமே அப்படி தானே தோணுது. பாவம் நிலா, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ யோசிச்சு என்ன பண்ண போகிற? பாவம் எதுக்காக இப்படி நீ இவ்வளோ அவசர புத்தியாக ஆர்வக்கோளாராக பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. நிலா நிலானாவே அவள் என்னுடைய வாழ்க்கையோட வெளிச்சோன்னே. அவள் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேண்ணே. டேய் கொஞ்சம் பொறுமையாக இருடா சோழா, எல்லாமே கைக்கூடி வரும்டா. கைக்கூடி வர நேரத்தில் நீயே கவுத்து விட்டுருவ போல. பார்த்தியா நிலா இப்போ பேசுகிறப்ப கூட என்ன சொல்லிச்சு, முன்னாடியெல்லாம் சோழனை நான் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ நானாக போய் பேசுகிறா கூட அவர் என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுலேயே உனக்கு புரிஞ்சிருக்கணும். நிலாவோட மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீ இடம் பிடிச்சிக்கிட்டே வரடா. நிலா கண்டிப்பாக உன்னை சீக்கிரமாகவே அவளோட புருஷனாக ஏற்றுப்பா. அதுக்கு நீ அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பல்லவனுமே, ஆமாண்ணே அண்ணன் சொல்கிறது கரெக்டு, கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்திருந்தா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் இனிமேல் அண்ணியை கஷ்டப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பல்லவனும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சேரன் இருந்துட்டு சோழன்கிட்ட, இங்கே பாரு சொல்லா, கஷ்டப்படாத, கண்டிப்பாக எல்லாமே நல்லா சரியாயிடும், கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம நீலா ரொம்பவே கோவமாக இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க. போனதுமே இங்கே நம்ம திவ்யா வந்துட்டு இருப்பாங்க. திவ்யா கிட்ட ராகவ் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே திவ்யா இருந்துட்டு, என்ன நீலா வந்ததும் வராதுமா ராகவை கேட்குற, என்ன ஒரே லவ் மூடாக வந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம திவ்யா சொல்லவும் நம்ம நீலா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன திவ்யா காலையிலேயே மூட் அவுட் பண்ணுறேன், ஏற்கனவே நான் ரொம்பவே டென்ஷனாக தான் வந்திருக்கேன், ராகவை பார்த்து நான் 4 கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீ என்னடனா என்ன டென்ஷன் ஏற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நிலா எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் ராகவை பார்த்து இப்போவே பேசி ஆகணும், ராகவ் வரத்துக்கு இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இன்னும் சீக்கிரமாக கூட வந்து தொலைய மாட்டாரா அவர், எதுக்காக இவ்வளோ டைம் வந்து லேட்டாக வராரு? அது மட்டும் இல்லாமல் அவர் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணால் அவர் எப்போ வேணாலும் வரலாமா, கரெக்டான டைமுக்கு வர மாட்டாரா? இப்போவே 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
திவ்யா இருந்துட்டு, "என்னாச்சு நிலா? ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா, இந்த ராகவ் சார் தான் எனக்கு பிரச்சனையே. இனிமே நான் இந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. ஐயோ! நிலா என்னாச்சு? ஏன் நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏன் நீங்க ஆஃபீஸ்க்கு வர மாட்டீங்கன்னு? அது அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா. நான் பார்த்துக்கிறேன். நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்காங்க. திவ்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, "என்னாச்சு இவங்களுக்கு? ஒருவேளை ராகவ் சார் அவர் மனசுல உள்ள காதல நிலா கிட்ட சொல்லியிருப்பாரோ, அதனால தான் இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ராகவுமே வந்துடுறாங்க. நம்ம திவ்யா இருந்துட்டு, நிலா ராகவ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவுமே நேராக கேபின்குள்ளே தான் போகிறாங்க. எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிட்டு இப்போ நம்ம நிலாவுமே ரொம்பவே வேக வேகமாக ராகவ் கிட்ட போகிறாங்க. வாங்க நிலா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராகவ், ஏன் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? உங்களோட மனசுக்குள்ளே இப்படி கேவலமான ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் ராகவ், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேனிலா, ஒன்றுமே புரியலையே, எதுவுமே புரியாத மாதிரி தான் பேசுகிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், நீங்கள் எதுக்காக இப்போது எனக்கு நீங்கள் வாட்ச் கொடுத்தத ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டிருக்கீங்க. போடுறதுனால என்ன நிலா, அதனால் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். எதுக்காக நீங்கள் ஹார்ட் சிம்பிள், அதுக்கப்புறம் கிஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க? இப்படி தான் நீங்கள் கேவலமாக நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் என்ன தப்பு இருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக பேசுகிறாங்க. ஆனால் நிலா பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. நீங்கள் இப்படி பண்ணதுனால எனக்கும் சோழனுக்கும் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? சோழன் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா சொல்கிறீங்க? இப்படி நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால சோழன் எதுக்காக கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், சோழன் கிட்டே நீங்கள் என்ன சொன்னீங்க அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவர் என்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட சொன்னேன். அது மட்டுமா சொன்னீங்க? நீங்கள் நான் உங்களோட ஆள், நீ பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எதுக்காக அப்படி சொன்னீங்க? நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ஆமாங்க, நான் கோவப்பட தான் செய்வேன். உங்களால் எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை வருது. அவர் என்ன ரொம்பவே திட்டாரு, ரொம்பவே கோவப்பட்டாரு. என்ன நிலா இதெல்லாம் காமெடியாக இருக்குது. நான் உங்களை அப்படி சொன்னதுக்கும் அவர் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கும் என்னதான் விஷயம்? என்னதான் ஒன்றுமே எனக்கு புரியல நிலா. அவருக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், அவரு என் புருஷன். என்னுடைய புருஷன் கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வார். நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா எந்த புருஷனுக்குமே கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட ராகவுக்கு அப்படியே கதி கலங்கிடுது. என்ன சொல்கிறீங்க நீலா, நீங்கள் மேரீடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ராகவ். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் அன்மேரிட்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி இது? அது அப்போது அப்படி சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? ஆஃபீஸ்க்கு ஒரு பொண்ணு வேலை பார்க்க வந்துட்டா அப்படின்னா அவளை லவ் பண்ணி அவளுக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு ஏதாவது எழுதி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா, நீங்கள் கல்யாணம் ஆனவங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களை நான் ஏறெடுத்து கூட பார்த்துருக்க மாட்டேன். வந்ததுமே நீங்கள் அன்மேரிட்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை எனக்கு பிடிக்கவும் செஞ்சுது. அதனால தான் நான் லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனே எடுத்தேன். ஆனால் நீங்கள் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க ராகவ், நீங்கள் நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோழன் கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்கள் சோழன் கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட ராகவ் வந்துட்டு, அது எப்படி நிலா, நான் எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் எந்த தப்புமே பண்ணலையே. தப்பு எல்லாமே உங்கள் மேலே தானே இருக்குது. நீங்கள் தானே அன்மேரிட்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால தானே எனக்கு என்னுடைய மனசுக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சிது. அதனால் நான் லவ் பண்ணலான்னு நினச்சேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா நானும் இப்படி என் மனசை போட்டு வருத்திக்கு இருந்திருக்க மாட்டேன்ல. இப்போது நான் தானே ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது நீங்கள் தான் என்கிட்ட சாரி கேட்கணும். பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போது என்ன வந்து உங்கள் புருஷன்கிட்ட சாரி கேட்க சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, நான் ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் சார், இதுக்கப்புறம் நான் இந்த ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்டதுமே ராகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிலா, இதெல்லாம் பர்சனல். அதாவது என்னுடைய மனசுக்கு உங்களை பிடிச்சிருந்தது. அதனால நான் ஒரு ஆசையை வளர்த்துக்கினேன். அது தப்பு தான். ஆனால் நீங்களும் கல்யாணம் ஆயிருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் விட்டது உங்களோட தப்பு. இப்போது இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும். அதுக்காக நீங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான்? இங்கே பாருங்க நிலா, நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ்க்கு பெரிய பெனிஃபிட்னே நான் சொல்லுவேன். விடுங்க நிலா, நடந்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு நம்ம ஒரு
அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஒர்க்கர்ஸாக வேலை பாருங்கள், அதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நிலா இருந்துட்டு, இல்லை ராகவ், கண்டிப்பாக என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது, இனிமேல் நான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கவே மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து அவங்களோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம சேரன் அப்போ தான் வேலைக்கு கிளம்புறதுக்காக பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பவும் கரெக்டாக நிலா வந்து நிற்கிறாங்க. உடனே சேரன், நிலா என்னப்பா, என்ன போன வேகத்தில் சீக்கிரமாக வந்துட்டு இருக்க, ஏன் ஆஃபீஸில் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கே போக போகிறதில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சொல்கிற, நீ ஆசையாக அந்த வேலையை எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச, அப்படி இருக்கிறப்போ நீ வேலைக்கு போகலன்னு சொல்கிற, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே நான் வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன், நான் உண்மையே சொன்னாலுமே சோழன் நம்ப மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அவன் தான் புத்தி கெடுத்தனமா அப்படியெல்லாம் பண்ணுறான்னா, நீ எதுக்காகப்பா இப்படி வேலையை விட்டு நின்ற, ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஏன்பா இப்படி பண்ணுற, வா நம்ம ராகவ் கிட்ட பேசி அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அந்த ஆஃபீஸில் வேலை செய்வ, இல்லைண்ணே கண்டிப்பாக நான் அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக மாட்டேன், வேறு எங்கேயாவது வேலை கிடைச்சா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், யார்கிட்டயாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணே, அது வரைக்கும் நான் வீட்லேயே இருந்துக்கிறேன், இனிமேல் ராகவோட ஆஃபீஸ்க்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பிடிவாதமாக இருக்காங்க. இப்போது சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நீ எதுக்காக வேலையை விட்டு நின்ற, சோழனுக்கு நிரூபித்து காட்டணும் அப்படின்றதுக்காகவா, ஆமாண்ணே அவர் என்னை நம்பணும்ல, அவர் நம்பாது தானே எனக்கு பிரச்சனையே, அது மட்டும் இல்லாமல் ஏமாலையும் தப்பு இருக்குண்ணே, நான் சோழன் மேலே இருந்த கோவத்தினால நான் வந்து அப்போது ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டேன், அதனால தான் இப்படி எல்லா பிரச்சனையுமே வந்திருக்கு, இனிமேல் நான் அந்த ஆஃபீஸ்க்கு போக போகிறதில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா வாப்பா காலையில் கூட சாப்பிடாமே போயிட்டு வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாண்ணே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணா நீங்கள் வேலைக்கு போங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிப்பா நீ எப்படிப்பா தனியாக இருக்குவ, அண்ணே முன்னாடியெல்லாம் நான் வீட்டில் தனியாக இருந்திருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேண்ணே நீங்கள் வேலைக்கு போகண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ இங்கே நம்ம சேரன் நல்லாவே யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன நீலா அதாவது அந்த ஆஃபீஸிலேருந்து வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போது நிலா மனசில் சோழன் வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது, சோழன் முன்னாடி நம்ம ஜென்யூனாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சோழன் மனசில் இடம் பிடிக்கணுன்ற மாதிரி தான் நிலா ட்ரீட் பண்ணுறாங்க, அதாவது நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரு இது இருக்கே, அப்போது சோழனை நிலா ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியுமே இங்கே நம்ம சேரன் வந்து நினைக்கிறாங்க. இப்போது வேலைக்கு போனதுமே, அதாவது வேலைக்கு அதாவது சைட்டுக்கு போனது உடனேயே நம்ம சோழனுக்கு கால் பண்ணி சைட்டுக்கு வர சொல்கிறாங்க. சோழனுமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ இப்போ உடனே சைட் கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. இப்போது சேரனுமே கிளம்பி வந்துடுறாங்க. என்னண்ணா ஏதாவது பிரச்சனையா, ஏன் நான் உடனே கிளம்பி வர சொன்னேன், அந்த ஓனர் வேறு அப்படி கத்திக்கிட்டு இருக்கான், நீங்கள் வேறு வர சொல்லிட்டுங்க, சரி ஓனர்கிட்ட ஒரு 1/2 hour டைம் கேட்டுட்டு வந்திருக்கேண்ணே, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், எந்த பிரச்சனையும் இல்லைடா, நீலா இனிமேல் அந்த ஆஃபீஸ்க்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் வேலையை ரிசைன் பண்ணிட்டேனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குடா, என்னன்னே ஒன்றுமே புரியல, அது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு தெளிவாக புரிஞ்சது மட்டும் ஒன்றே ஒன்று தான், இப்போது நிலா வந்து உன்னை புருஷனா ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாலோன்னு எனக்கு தோணுதுடா, அவள் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட சோழா, உனக்கு நிரூபித்து காட்டணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் நிலாவோட லட்சியமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான், அவளோட லட்சியத்தையே விட்டு கொடுக்குது அப்படின்னா, அப்போது அதாவது உன்னை வந்து மனசில் ஒரு தனி இடத்துல தாண்டா வச்சுக்கிட்டு இருக்கு, அதாவது உன்னை வந்து நிலாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழனுக்கு பயங்கர ஹாப்பி, ஆனால் என்னென்ன சொல்கிற, அப்போது நிலா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்க நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் நீலா வேலைக்கு போகிறதுக்காக வேலை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, ஆனால் ஈஸியாக இப்போது அந்த வேலையை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னடா காரணம், நீ வந்து எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு உனக்கு நிரூபித்து காட்டுறதுக்காக தானே அந்த வேலையவே ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னா என்னடா அர்த்தம், அப்போது உன்னை புருஷனாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்றது தான் அர்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னால் இது ஏற்றுக்கவே முடியலண்ணே, அப்போது உனக்கு நிலா வேண்டாவாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அப்படி இல்லைண்ணே, இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலண்ணே, நிலாவை இப்படி பண்ணாங்க, அதுவும் எனக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை தூக்கி சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணே நான் இப்போவே போயிட்டு நிலாவை பார்க்குறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா போயிட்டு சண்டை போடாத, அண்ணே நான் எதுக்காக நான் சண்டை போட போகிறேன், இல்லைடா ஏதாவது பிரச்சனை ஆக போகுது, இல்லைண்ணே நிலா என்ன பேசினாலும் நான் வாங்கிக்கோண்ணே, நான் இப்போவே நிலா கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே ஆசாசியாக ஓடி போகிறாங்க. இன்னொரு சைடு நிலா
சோழன் எப்போ வருவார், அவர் கூட பேசணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோனெல்லாம் பண்ணுறது கிடையாது. சேரன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நிலாவும் சோழனும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சோழன் வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க, என்ன ஹாலில் எங்கேயுமே இல்லை, ஒருவேளை ரூம்குள்ளே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஏதாவது உருட்டுற மாதிரி சத்தம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிலா வெளியே எழுந்திரிச்சு வருவாங்க, ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ போடுறதுக்காக கொண்டாவெல்லாம் உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு நம்ம நிலா வெளியே வராங்க. இப்போது இங்கே சோழன் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது டீ போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழனை பார்த்ததுமே நிலா பின்னாடி இருந்து போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வானத்தில் பறக்கிறாரு. நிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி நிற்கவும் நம்ம சோழனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோழன், இங்கே பாருங்க சோழன், இத்தனை நாள் எப்படியோ தெரியாது, ஆனால் உங்களை விட்டு பிரியறதுக்கு என்னால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் ராகவனை வந்து நான் லவ் பண்ணவே கிடையாது. என் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் துளி கூட கிடையவே கிடையாது. இனிமேல் நான் அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏங்க நீங்கள் வேலைக்கு போங்க, நான் உங்களை தப்பாக எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சோழன், நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. இனிமேல் நாங்கள் போனாலும் உங்களுக்கு சின்னதாக சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் வேற எங்கேயாவது வேலை தேடி போய்க்கிறேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நிலா நம்ம சோழனை உணர்ச்சி வசமாக கட்டி பிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம சோழன்கிட்ட அவங்க லவ்வை சொல்லணும். சீக்கிரமாகவே நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட மனசில் உள்ள லவ் எல்லாத்தையுமே காதலை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.